ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் இந்த முட்டையை வச்சு தான் டிஷ் செய்கிறோம். ஸோ இந்த முட்டையை வச்சு இன்னைக்கு நான் சமைக்க போறது கிடையாது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான முட்டை காடை முட்டை. இதை வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போமா? இன்னைக்கு நான் காடை முட்டை கிரேவி தான் செய்ய போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 4 காடை முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வேகிற கேப்ல வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு பிடிச்சா கூட கட் ஆகி வந்துடும். சும்மா சொன்னீங்க, அது இது ட்ரை பண்ணிடாதீங்க. வேக வச்ச முட்டையை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, செம்மையா வெந்துருச்சு. குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க நார்மல் முட்டை கொடுக்கறத விட காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லா முட்டையும் உரிச்சதுக்கு அப்புறம் நடுவுல வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி குட்டி குட்டியா வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு இடிச்சு வச்ச பூண்டை நல்லா வணக்கிக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூன்ல மஞ்சத்தூளும் ஜீரக மிளகும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்திட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவு வணக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. மெதுவா பூ போல பிரட்டி விடுங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். வெஜ் பிரியாணி, வெரைட்டி ரைஸ்க்குல இது செம்ம காம்பினேஷனுங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா 5 Minutes Dairyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு